வந்துள்ளேன். அன்றோரே சான்றோரே என்னை போன்றோரே அலைகடல் என நாம் இங்கு கூடி இருப்பதன் காரணம் என்ன? ஆறாம் அறிவாம் அறிவுக்கண் திறப்பது கல்வி. அந்த கல்வியை அனைவருக்கும் நாம் தமிழ்நாட்டில் கிடைக்க செய்தவர் காமராஜர். அறியாமை இருளை விரட்டி மக்கள் விழிப்புணர்வு கொள்ள 1954 முதல் 1963 வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து அவர் தீட்டிய திட்டங்கள் தான் எத்தனை. அன்ன சத்திரம் 1000 கட்டல் ஆலயம் 10000 நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயருற விளங்கி ஒளிபெற செய்தல். ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று முழங்கினார் முண்டாசு கவி பாரதி. படிக்காத மேதை காமராஜர் பட்டி தொட்டிகள் எல்லாம் பள்ளிக்கூடங்களை திறந்தார். பிள்ளைகள் எல்லாம் வறுமை காரணமாக படிக்க வரவில்லை. ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் காரை நிறுத்தி வந்தவர் யாரென தெரியாமல் பள்ளிக்கூடத்திற்கு நான் வந்துவிட்டால் சோறு எனக்கு யார் போடுவாய் என கேட்டான். தலைமை செயலதும் சென்றதும் மதிய உணவு திட்டத்திற்கான அரசாணையில் கையெழுத்திட்டார் காமராஜர். பள்ளிகள் எல்லாம் மாணவர்கள் வருகையால் நிறைந்தது. இலவச கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டது. 7 விழுக்காடாக இருந்த தமிழ்நாட்டின் எழுத்தறிவு விகிதம் 37 விழுக்காடாக ஆனது. மூதறிஞ ராஜாஜி குலக்கல்வி திட்டம் மூலம் 6000 பள்ளிகளை காமராஜர் திறந்தார். மேலும் 13000 புதிய பள்ளிகள் தொடங்கப்பட்டன. தமிழகம் கல்வி புரட்சி கண்டது. பிற மாநிலங்கள் தமிழ்நாட்டை பின்பற்றின. உயிருள்ள யாருடைய சிலையும் திறக்க மாட்டேன் என்று கூறிய நேருஜி முதலாக காமராஜர் சிலையை திறந்து வைத்து அவரை பெருமைப்படுத்தினர். நினைத்ததை முடிக்கும் செயல் வீரர் காமராஜர். கந்தக பூமியாம் விருதுநகரில் பிறந்த இந்தியாவின் பெரும் தலைவரால் எளிமை மிகுந்த போராளி காமராஜர். அதனால்தான் அவர் பிறந்த ஜூலை 15ஆம் நாளை கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடி வருகிறோம். தடம் பார்த்து நடந்த மனிதர்கள் நடுவே தடம் பதித்து நடந்த மாமனிதரான காமராஜரை போற்றும். அவர் காட்டிய வழியில் நடப்போம். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.